Hello friends, welcome and welcome back to our channel Yalini Trendz. இன்னைக்கு வீடியோல நம்ம ஆரி work blouse neckline எப்படி நீட்டா finish பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. ஸோ ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஷாப்பில் வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கு தகுந்தப்பில் நெக்லைனில் ட்ரா பண்ணிவிட்டு அதில் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்லைன்லாம் பர்ஃபெக்டாக வரும். அது இல்லாமல் இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நார்மலாக ரேண்டமாக சில்க் காட்டன் மெட்டீரியலில் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சாரீ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு தகுந்தப்பில் அந்த சாரீக்கு தகுந்தப்பில் நம்ம பிக் பண்ணிக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நெக்லைன் வந்து எல்லாருக்குமே செட் ஆகிடாது. நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் வாங்கிட்டு வருவோம். இருந்தாலுமே நெக்லைன் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அகலம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ்லலாம். ஸோ எல்லாருக்குமே அது செட் ஆகாது இல்லையா, அது நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அதை ஒட்டி நம்ம தையல் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா தான் பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளாத்தை விட்டுட்டு நம்ம தைச்சிருந்தோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு அகலம் இருக்குது. 6 இன்ச்சு அகலம் இருக்குது இந்த நெக்கு. இது வந்து நான் ஒரு 5 இன்ச்சு, அதாவது 1 இன்ச்சுலேருந்து கம்மி பண்ண போகிறேன். நான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் ஆல்ரெடி கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லைனிங்க்கும் இந்த மெட்டீரியலுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது நெக்கு, அப்புறம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதாங்க இந்த மெட்டீரியல் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சின்ன கட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து 1/4 இன்ச்சு தையல் போடுறதுக்காக நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கரெக்டாக வச்சு காமிக்கிறேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஒரு சைஸ்க்கும் நெக் அகலங்கிறது வந்து மாறுபடும் இல்லையா, அந்த ஷோல்டர் அகலங்கிறது மாறுபடும் இல்லையா. நம்ம அதை கரெக்டாக வச்சா தான் வந்து செட் ஆகும், இல்லைனா ஷோல்டர் வந்து வலியும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இது நம்ம பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி half இன்ச், ஒரு 1 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அதை இந்த மாதிரி க்ராஸாக நீங்கள் கோடு போட்டுட்டு அதில் ஸ்டிச்சஸ் போட்டுடணும். ஓகே, இப்போ தையல் நம்ம போட்டுட்டோம். அது வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கக்கூடாது. மேலே ஒரு 1/2 இன்ச் பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வரணும். ஓகே, கம்மி பண்ணிட்டே வந்து தையல் போட்டுக்கணும். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் இதில் நான் லைனிங்கை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் வருது அப்படின்ட்டு. நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணாமல் நம்ம தையல் போட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த நெக்லைன் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் கலர் துணி, அதாவது ஒர்க் இல்லாமல் அந்த கிளாத் வந்து லைட்டாக தெரியும், அது பார்க்க நல்லா இருக்காது. அதுவே நீங்கள் வந்து அந்த நெக்லைனை ஒட்டியே நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதாவது ஷோல்டர் வந்து கீழே வர ஆரம்பிச்சிடும், லூஸாக இருக்கும், ஷோல்டர் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே கரெக்ட் ஆகிடும். நெக்கு ஃபிட் ஆகும், ஷோல்டர் வந்து இப்படி வராது. ஸோ எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் இதை. இப்போது நல்ல பக்கம், அதாவது ஒர்க்கோட நல்ல பக்கத்து மேலே லைனிங் போட்டுட்டு அப்படியே அந்த நெக்லைனை ஒட்டி நம்ம தையல் போடணும். தையல் போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. சென்டர், அதாவது லைனிங்கோட சென்டரும் அந்த டிசைனோட சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே சென்டரில் மட்டும்தான் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து சைடில் எல்லா பக்கமே பின் பண்ணிக்கிட்டிங்கன்னா தைக்கிறப்ப துணி எதுவுமே நகராது. ஏன்னா நகர்ந்ததுன்னா நெக்லைன் வந்து கொஞ்சம் மாறிடும் இல்லையா, ஷேப் கரெக்டாக வராது. அதனால் வந்து நல்லா பின் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. பர்டிகுலராக அந்த சென்டர் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி, அதாவது நெக்லைனோட சென்டரும் லைனிங்கோட சென்டரும் செட் ஆகிற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 சைட் கைடு தான் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் கைடு போட்டு தைச்சோம் அப்படின்னா அந்த ஒர்க்லலாம் அடிபட்டுரும். அதனால கைடு மாற்றிக்குங்க. இதிலே வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், கைடு வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் கைடும் கிடைக்கும், ரைட் சைட் கைடு கிடைக்கும். உங்களுக்கு எது வந்து வருது, எது உங்களுக்கு வந்து செட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக அந்த லைன்லேயே போடுங்க, அதாவது அந்த நெக்லைனை ஒட்டியே போடணும், தள்ளி போடக்கூடாது. வேகமாக தைக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்கிறப்ப வந்து வேகமாக தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளைஞ்சு வந்துடும் தையல். அது மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஒட்டி பொறுமையாக போடுங்க. அதாவது அந்த ஜரி போட்டிருப்பாங்க, அந்த 2 ஜரி லைன் போட்டிருப்பாங்க,
அதுக்கிட்ட கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா திருப்புறப்ப வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். எந்த ஷேப்க்கு அவங்க போட்டாங்களோ அந்த ஷேப் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்பப்போ நீங்கள் தையல் போடுறப்பே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே தைங்க. எதுவும் இழுத்துறாதீங்க, அதாவது லைனிங்கையும் மேல் துணியையும் நகர்த்திடாதீங்க. அதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பின் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தைங்க. ஸோ ஸ்லீவுக்கும் சேம் மெத்தட் தான். நீங்கள் அந்த ஜரி லைனை ஒட்டி தையல் போட்டு திருப்பி நீங்கள் டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம நெக் லைனை தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு சுற்றிலும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அதை நாச்சஸ் கொடுக்கணும். அங்கங்கே சின்ன சின்னதாக கட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக திரும்புங்கிறதுக்காக, டேர்ன் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கிறதுக்காக அது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டேர்ன் பண்ணுவோம். இப்போ டேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த தையல் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த உள்ளார தையல் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த தையல் போட்ட துணி வந்து எக்ஸ்ட்ரா பீஸு லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போட வேண்டியதான். அதாவது நம்ம லைனிங் துணி மேலே தான் போடுறோம், அந்த டிசைனர் கிளாத் மேலே போடல. லைனிங் துணியில் ஒட்டி தையல் போட்டுக்க போகிறோம். அப்படியே ஒட்டி தையல் போட்டு திருப்பினாவே ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டேர்ன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு ஃபினிஷிங். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. அந்த எக்ஸ்ட்ரா கிளாத், அந்த ரெட் கலர் கிளாத்தே தெரியல பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம சுற்றிலும் லைனிங்கையும் மேல் பீஸையும் சுற்றிலும் அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தான் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் சொன்னேன் இல்லை, நம்ம டாப் ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலான்னு, அதையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம ஒன் சைட் கட் தான் போட்டிருக்கோம். அந்த ஜரி லைன் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது மேலேயே ஒட்டியே அது மேலேயே போடணும் தையல். ஓகே, கரெக்டாக உங்களுக்கு இந்த தையல் செட் ஆகலை, போடுறதுக்கு சரியாக வரலைன்னா நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல அந்த லைனிங்கில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த தையலே இனஃப் தான். நீங்கள் இதை போடணுன்னு அவசியம் இல்லை. அப்படி போடணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா ஒட்டி ஜரி லைன் 2 லைன் போட்டிருப்பாங்க, அது மேலே போடணும் பொறுமையாக. ஓகே, அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக போட்டோம், பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். எங்கேயாவது லைட்டாக கூட நம்மளுக்கு அந்த ரெட் கலர் மெட்டீரியல் தெரியவே இல்லை. அந்த நெக்லைன் அவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.